முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நான் என்ன? இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா, உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா? இந்துக்களுக்கான முதலமைச்சரா? இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா? கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்கே இருக்கு, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி, 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்யவிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்கிவி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்கே ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்கே அபிஷேக் மனு சிங்கிவி இவ்வளவு கேலி கூத்தாக்கிவிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதனால தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணின்னு ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி சிஜேஐ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது, அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க, வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில். ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி எஸ்ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம்பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இதில் இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் சொல்லணும்.